தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்க நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் சேலரி 25,000 மேக்ஸிமம் 1,00,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸோ கிடையாது. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க மே மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட் ஃபார்மில் EIL அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு EIலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கன்சல்டன்சி கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவரத்தன கம்பெனி. ஓகேங்களா? அதாவது பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெம்ப்ரரி பேசிஸில், அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் 3 ஹாஸ்பிட்டாலிட்டியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தமாக 1 வேக்கன்சிஸ். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேடு 3 HR 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 1,00,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் இங்கே பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேனில் கிரேட் 2 பைப்பிங்கில் 2 வேக்கன்சிஸும், அதுலேயே பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 1 சிவில் ஸ்ட்ரக்சரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி கிரேட் 1லேயே பார்த்தீங்கன்னா பைப்பிங்கில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, சிவிலில் 1 வேக்கன்சிஸ், ப்ராசஸில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரேட் 2 போஸ்ட்டு ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு 25,000 1,00,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கிரேட் 1 போஸ்ட்டுக்கு 26,000 1,15,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? பேசிக் பே இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து இன்ஜினியரில் அட்மின் அண்ட் எஸ்டேட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. SCM CNPயில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சிவிலில் 1 வேக்கன்சிஸ், கெமிக்கல் ப்ராசஸில் 1 வேக்கன்சிஸ், ப்ராஜெக்ட்ஸில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 60,000 1,80,000 வரைக்கும் இருக்கும். அடுத்து மேனேஜர் HR 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 80,000 2,20,000 வரைக்கும் பேசிக் பே சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் மேனேஜரில் எலக்ட்ரிக்கலில் 1 வேக்கன்சிஸ், ப்ராஜெக்ட்ஸில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 90,000 2,40,000 வரைக்கும் பேசிக் பே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேஜில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த இண்டெக்ஸ் பேஜ் அடுத்தடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு 40 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். BE BTech BSc இன்ஜினியரிங்கில் சிவில் அல்லது மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். 65% மார்க் கேட்குறாங்க. 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து சீனியர் மேனேஜர்லேயே எலக்ட்ரிக்கலில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். BE BTech BSc இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கலில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து மேனேஜர் HR போஸ்டிங்ஸ் இருக்குது. 36 வயது வரைக்கும் எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் MBA டிகிரி ஸ்பெஷலைசேஷனில் HR அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது PG டிகிரி அல்லது PG டிப்ளமோவில் HRO PM அண்ட் IRO அல்லது லேபர் வெல்ஃபேரோ எடுத்து படிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கில் ஸ்பெஷலைசேஷனோட HR அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனில் 65% மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா? 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து இன்ஜினியர்ஸில் ப்ராஜெக்ட் போஸ்டிங்ஸு. ஸோ இன்ஜினியர் போஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 28 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் போஸ்ட்டுக்கு BE BTech BSc இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா சிவில் அல்லது மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ரிலேட்டடாக 65% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ் போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ் இன்ஜினியரிங்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 65% மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா. அதிலே பார்த்தீங்கன்னா சிவில் போஸ்ட் இருக்குது. பிஇ பிடெக் பிஎஸ் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதிலே உங்களுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் அல்லது சிவில் இது ரிலேட்டடாக நீங்கள் 65% மார்க் வச்சு பாஸ் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஸ்டேட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதேமாதிரி பிஏ பிடெக் பிஎஸ் இன்ஜினியரிங்கில் சிவிலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ படிச்சிருக்கணும். ஓகேங்களா. 65% மார்க் வச்சுருக்கணும். அடுத்து ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 1 போஸ்ட்டு. இதில் உங்களுக்கு ப்ராசஸ் டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். டிப்ளமோவில் கெமிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 65% மார்க் வச்சுருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுலேயும் உங்களுக்கு சிவிலில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். டிப்ளமோவில் சிவில் முடிச்சிருக்கணும். 5 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் 1லேயே பைப்பிங்கில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுலேயும் உங்களுக்கு சிவில் ஸ்ட்ரக்சரில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். டிப்ளமோவில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே மாதிரி ஜூனியர் டிராஃப்ட்மேனில் கிரேட் 2ல் பைப்பிங்கில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேடு 3ல் ஹச்ஆரில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பிபிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பார்த்திங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு அல்லது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அல்லது லேபர் லாஸ் அல்லது ஹச்ஆர்டி ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேடு 3லேயே ஹாஸ்பிட்டாலிட்டியில் வேக்கன்சிஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். ஃபுல் டைம் கிராஜுவேஷன் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனோ எடுத்து படிச்சிருந்தால் எலிஜிபிள். ஃபஸ்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒரு கேண்டிடேட்ஸ் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது ரெகுலர் கோர்ஸஸ்லாம் படிச்சிருக்கணும். ஃபுல் டைம் கோர்ஸ் படிச்சிருக்கணும். சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இந்த கோர்ஸ் மட்டும் நீங்கள் கரஸில் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். இந்த நோட்டிஃபிகேஷனை கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30, 2026. இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் மே 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே சேலரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதர் பர்க்ஸ் அண்ட் அலவன்சஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியிலே யூஆருக்கு 10 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சிஎஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னை, வடோதரா, கொல்கத்தா, மும்பை இங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கின உங்களோட மார்க்கோட பர்சன்டேஜ் வைஸ் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ அல்லது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ அல்லது ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் www.engineersindia.com இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஆன்லைன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதேமாதிரி அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்க ஃபைல் சைஸ் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. அப்புறம் அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். நீங்கள் இன்டர்வியூ அந்த ஸ்கில் டெஸ்ட் போகிறப்ப அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் மே 25 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க சொல்லியிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பிச்சா போதும். ஆஃப்லைன் மூலமாக அந்த அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ண வேணாம். அதையுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.